ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார் ஸ்பேஸஸ்ன்ற சாப்டர்லேருந்து பாலினாமியல்னால் என்னென்னு பார்ப்போம். எ பாலினாமியல் ஓவர் அ ஃபீல்ட் எஃப் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபார்ம். ஒரு ஃபீல்டு எஃப்பில் ஒரு பாலினாமியல் இருக்குன்னா அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் A0 ப்ளஸ் ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்கும் A1. அது கூட முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் A1x எக்ஸெட்ரா அப் டு ANxn இருக்கும். வேர் n is a positive integer or 0. n தான் பாசிட்டிவ் இன்டிஜர் ஆர் ஜீரோன்றாங்க. அதாவது பவர் 0 மீன்ஸ் என்னது? அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அண்ட் A0, A1 எக்ஸெட்ரா அப் டு AN பிலாங்ஸ் டு த ஃபீல்ட் F. ஸோ பாலினாமியல் எப்படி டினோட் பண்ணும்? இட் இஸ் டினோட்டட் பை f of x. இப்போ இதை பேஸாக வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். Let V be the set of all polynomials of degree less than or equal to n, including the zero polynomial in f of x. Then prove that V is a vector space over f. Solution பார்ப்போமா? வெக்டார் ஸ்பேஸ்னாலே என்னது? நம்ம அந்த 10 ஆக்சியமை ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், அதுக்கு கொஸ்டினை தெளிவாக எழுதிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? V, இங்கே எழுதிட்டேன் பாருங்க, V செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே என்ன படித்தோம்? பாலினாமியல் இஸ் டினோட்டட் பை f of xன்னு கொடுத்துருக்கோம். ஸோ V is equal to f of x that belongs to the field f of x. இங்கே பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ்ன்றதுனால f of x ஆஃப் டிகிரி லெஸ் தென் n, அதை நம்ம பின்னாடி கொடுப்போம். இன்க்ளூடிங் த ஜீரோ பாலினாமியல் இன் f of x. அப்போது v ஈக்குவல் டு த பாலினாமியல் விச் பிலாங்ஸ் டு த ஃபங்க்ஷன் f of xன்னு எழுதியாச்சு. டிகிரி இப்போ உள்ளே கொண்டு வருமா? வேர் டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ஐ மீன் f of x இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. அதுக்கப்புறம் அதோடு நிறுத்தக்கூடாது. இட் இன்க்ளூட்ஸ் த ஜீரோ பாலினாமியல்னு கொடுத்துருக்கான். இன்க்ளூடிங் த ஜீரோ பாலினாமியல். அப்போது f of x is equal to 0, அதாவது this polynomial is equal to 0 also belongs to the v அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். புரியுதா? கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண. vன்றது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? f of xன்னு. ஸோ f of x இன்க்ளூடிங் த ஜீரோ பாலினாமியல், அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். இன் f of x. ஸோ இந்த f of x belongs to capital F of x. டிகிரியை ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா? டிகிரி ஆஃப் த பாலினாமியல் f of x is less than or equal to n. ஜீரோ பாலினாமியலுக்கு f of x is equal to 0 also belongs to vன்னு எழுதிட்டோம். வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணோன்னா மினிமம் நமக்கு 3 எலிமெண்ட் வேணும். ஏன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 3 எலிமெண்ட் வேணும். டிஃபைன் பண்ணிடலாமா? இந்த பாலினாமியல் f of xனா என்னம்மா? உங்களோட பாலினாமியல் என்ன? A0 ப்ளஸ் A1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் A2x2 எக்ஸெட்ரா அப் டு ANx பவர் n. ஓகேவா? இது பாலினாமியல் f of x. இது பாலினாமியலோட ஜென்ரல் ஃபார்மை எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 0 to n ANx பவர் n. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் g of x எடுத்து எழுதுகிறோம். அப்போ அது என்ன எழுதலாம்? B0 ப்ளஸ் B1x ப்ளஸ் B2x2 எக்ஸெட்ரா அப் டு BNx பவர் n. அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 0 to n BNx பவர் n. அந்த nth டேர்மை போட்டுட்டு 0லேருந்து nth டேர்ம் வரையும் சம் பண்ணணும். ஏன்னா இதில் ஜீரோ பாலினாமியலும் இருக்குது. ஓகேவா? அடுத்து h of x தேர்ட் எலிமெண்ட். A0 B0 முடிச்சிச்சு. ஸோ C0 ப்ளஸ் C1x ப்ளஸ் C2x2 எக்ஸெட்ரா அப் டு CNx பவர் n. இதோட ஷார்ட் ஃபார்ம் சமேஷன் ஆஃப் I ஈக்குவல் டு 0 to n CNx பவர் n. 3 எலிமெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்களா? இனி இந்த 10 ஆக்சியமை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆக்சியம் என்னது? உங்களுக்கு f of x ப்ளஸ் g of x பிலாங்ஸ் டு vன்றது தான் உங்கள் ஃபஸ்ட் ஆக்சியம். அப்போது f of xனா என்னம்மா? f of x ப்ளஸ் g of x இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணலாம்? A0 ப்ளஸ் B0 A1 ப்ளஸ் B1 இன்ட்டு எக்ஸ், அதாவது A1x ப்ளஸ் B1x, அதுதான் இப்படி எழுதியிருக்கோம். A2x2 ப்ளஸ் B2x2 x2 காமனாக வச்சுட்டா A2 ப்ளஸ் B2 இப்படி எக்ஸெட்ரா ப்ளஸ் AN ப்ளஸ் BN இன்ட்டு எக்ஸ் பவர் n ஆட் பண்ணியாச்சா? இப்போ இந்த அடிஷனுக்கு இன்னொரு டேர்ம் கொடுப்போம். இப்போ 1 ப்ளஸ் 2ன்னு ஆட் பண்ணால் இன்னொரு டேர்ம் 3 வர மாதிரி A0 ப்ளஸ் B0 நான் வந்து C0ன்னு கொடுத்துட்றேன். C0 ப்ளஸ் C1x C2x2 எக்ஸெட்ரா தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு தி ஃபங்க்ஷன் v. ஓகேவா? செகண்ட் இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. f of x ப்ளஸ் g of x ப்ளஸ் h of x இஸ் ஈக்குவல் டு f of x ப்ளஸ் g of x ப்ளஸ் h of x. LHS எடுத்து போட்டுட்டேன். f of x வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x ப்ளஸ் h of x இருக்குது. f of x உடைய ஷார்ட் ஃபார்ம் எழுதியாச்சு. ப்ளஸ் g of x உடைய ஷார்ட் ஃபார்ம் ப்ளஸ் h of x உடைய ஷார்ட் ஃபார்ம் எழுதியாச்சு.
இப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இன்னொரு எலிமெண்ட் கிடைக்கும். அது என்ன? dn x பவர் nன்னு வரும். ஏன்னா bnனும் cnனையும் ஆட் பண்ணால் சம் அதர் டேர்ம் dn வரணும். எழுதியாச்சா? அடுத்து ஏவும் டியும் ஆட் பண்ணால் சம் அதர் எலிமெண்ட் இங்கே ஆல்ரெடி ஏபிசிடி முடிச்சாச்சு. அப்போ en x பவர் n வரும். தட் ஆல்சோ பிலாங்ஸ் டு பி. அடுத்து RHS பார்ப்போமா? RHS ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் இருக்குது. f of x ப்ளஸ் g of x ப்ளஸ் h of x. இப்போது இதை பார்த்தீங்கன்னா f of x ஓட ஷார்ட் ஃபார்ம் ப்ளஸ் g of x உடைய ஷார்ட் ஃபார்ம் ப்ளஸ் h of x உடைய ஷார்ட் ஃபார்ம். இந்த ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ இதை பண்ணணும். an ப்ளஸ் bn உடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன? நான் இங்கே c இருக்கிறதுனால நான் dn x பவர் n போட்டேன் ப்ளஸ் cn x பவர் n. ஸோ an ப்ளஸ் bn நான் dn போட்டிருக்கேன், c ஆல்ரெடி இருக்கிறதுனால. அடுத்து dnனையும் cnனையும் ஆட் பண்ணால் நான் en x பவர் திஸ் இஸ் பவர் n, en x பவர் nன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரே ஆன்சர். இதுவும் பிலாங்ஸ் டு வி. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்டு. உங்கள் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபஸ்ட்டு 5 ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காமுட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், இன்வர்ஸ் அண்ட் ஐடென்டிட்டி. இது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அடிஷனில் ஐடென்டிட்டி என்ன? 0. ஒரு ஃபங்க்ஷன் f of x கூட 0 ஆட் பண்ணால் f of x தான் வரும். ஸோ LHS இந்த பாலினாமியல் f of x ப்ளஸ் 0. 0ன்றதுன்னா 0 இன்ட்டு x பவர் n, 0 இன்ட்டு x பவர் n. ஸோ இதோட ஆன்சர் 0 தான். ஸோ நமக்கு இது மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் மை f of x, தட் இஸ் நத்திங் பட் மை RHS. சால்வ் பண்ணிட்டோமா? தேர்ட் ஆக்சியம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் இன்வர்ஸ். எதை இன்வர்ஸ்னு சொல்லுவோம்? ஒரு ஃபங்க்ஷன் கூட எதை ஆட் பண்ணால் 0 வருமோ அதான் இன்வர்ஸ். f of x கூட மைனஸ் f of x ஆட் பண்ணால் தான் இன்வர்ஸ். ஸோ LHS எடுத்துக்கலாம். f of x ப்ளஸ் மைனஸ் f of x. f of x உடைய ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் f of xன்றதுனால இங்கே an போடாமல் மைனஸ் an இன்ட்டு எக்ஸ் பவர் என்னன்னு போட்டிருக்கேன். அப்போ என்னாகும்? காமனாக எடுக்கும்போது எக்ஸ் பவர் n காமன் ஆகிடும். an மைனஸ் an வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் 0ன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு மை RHS. 4 ப்ராப்பர்ட்டி முடிச்சாச்சு. 5வது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. f of x ப்ளஸ் g of x ஈக்குவல் டு g of x ப்ளஸ் f of x. LHS எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தோட ஷார்ட் ஃபார்ம் எழுதிட்டேன். இதோட அடிஷன் என்ன வரும்? எக்ஸ் பவர் n காமன் an ப்ளஸ் bnன்னு வரும். இப்போ நீங்கள் இங்கேயே ஸ்வாப் பண்ணிடலாம். bn ஃபஸ்ட்டு, an செகண்ட். ஏன்னா அடிஷனை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். 2 + 3 3 + 2ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு எக்ஸாம். அப்போ இதை திருப்பி பிரிச்சிடலாம் ரெண்டா. bnனை தனியாக பிரிச்சிடலாம். bn இன்ட்டு எக்ஸ் பவர் என்ன ப்ளஸ் an இன்ட்டு எக்ஸ் பவர் என்ன ரெண்டாக பிரிச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் மை g of x, திஸ் இஸ் மை f of x. இதை தான் நம்ம கொஸ்டினில் அசியூம் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மை RHS. 5th ஆக்சியமும் முடிஞ்சிச்சு. 6th ஸ்கேலார் க்ளோஸ்டர். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? வெறும் க்ளோஸ்டர் பார்த்தோம். இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட க்ளோஸ்டர். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆல்ஃபா இன்ட்டு f of x இட் ஆல்சோ பிலாங்ஸ் டு வின்னு கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இன்ட்டு f of x நான் இங்கே பாருங்கள், ஆல்ஃபா f of xோட ஷார்ட் ஃபார்ம். இதை உள்ளே கொடுத்துடலாம். ஆல்ஃபா an இந்த மாதிரி வந்துடும். இதுவும் வியில் இருக்கும். 7th ஒன். இப்போ இந்த 6th 7th ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆல்ஃபா வச்சு வரும். ஆல்ஃபா கூட ஒரு வேரியபிள் வரும் f of x. இங்கே 2 வரும் அடிஷனில். ஆல்ஃபா கூட 2 வேரியபிள் f of x ப்ளஸ் g of x அடிஷனில் வந்திருக்கு பாருங்கள். ஈக்குவல் டு ஆல்ஃபா f of x ப்ளஸ் ஆல்ஃபா g of x. இதுதான் ப்ரூவ் பண்ணும். LHS எடுத்துக்கலாம். ஆல்ஃபா இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத போடுவோம். வெளியே ஆல்ஃபா இருக்குது. f of xோட ஷார்ட் ஃபார்ம், g of x உடைய ஷார்ட் ஃபார்ம். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? எக்ஸ் பவர் n காமனாக வரும். an ப்ளஸ் bn வரும். இந்த ஆல்ஃபாவை நம்ம உள்ளே கொடுக்கலாம். சம்முக்குள்ளே வந்தது, அதுக்கப்புறம் உள்ளே மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? இப்போ மறுபடியும் ரெண்டாக பிரிக்கலாம். என்ன வரும்? சிக்மா i ஈக்குவல் டு 0 to n ஆல்ஃபா an இன்ட்டு எக்ஸ் பவர் n ப்ளஸ் மறுபடியும் சிக்மா i ஈக்குவல் டு 0 to n ஆல்ஃபா bn எக்ஸ் பவர் nன்னு வந்துடும். இது என்னம்மா? இது f of x, அது கூட ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா f of x. இது g of x, அது கூட ஒரு ஆல்ஃபா இருக்குது. ப்ளஸ் ஆல்ஃபா g of x. அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஸோ 7th ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணியாச்சு. 8th 9th ஆல்ஃபா பீட்டா வச்சு வரும். ஒன்று அடிஷன், ஒன்று மல்டிப்ளிகேஷன். இங்கே பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு f of x. அப்போ இது என்னாகும்? ஆல்ஃபா f of x ப்ளஸ் பீட்டா f of x. LHS எடுத்து போட்டிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு f of x உடைய ஷார்ட் ஃபார்ம் ஆன்சர். அப்போ என்னாகும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள்.
அப்போது இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணலாம்ல. ஆல்ஃபா ஏஎன் எக்ஸ்என் ப்ளஸ் பீட்டா ஏஎன் எக்ஸ்என்னு ரெண்டாக பிரிச்சிடலாம். இந்த ஆல்ஃபா பீட்டாவை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்னாகும், உள்ளே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸும் தான். ஸோ ஆல்ஃபா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பீட்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மை ஆர்ஹெச்எஸ். 8 ஆக்சியம் முடிச்சாச்சு. 9வது ஆல்ஃபா பீட்டா வச்சு அடிஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஆல்ஃபா பீட்டா வச்சு மல்டிப்ளிகேஷன் பார்க்குறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எல்ஹெச்எஸ் போடுவோமா, ஆல்ஃபா இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போது பீட்டாவை உள்ளே வச்சுட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸோட ஷார்ட் ஃபார்மை உள்ளே கொடுத்துட்டேன். இதை நான் உள்ளே கொடுத்துருவேன். அப்போது பீட்டா உள்ளே வந்துடும். 1 by 1 உள்ளே கொடுத்துட்டு காமனாக எடுக்க வேண்டியதான். இப்போ ஆல்ஃபா இருக்குல்ல, இதை உள்ளே கொடுக்கலாம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஏஎன் எக்ஸ் பவர் என்னன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நான் வெளியில் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம இருக்கிறத ப்ராசஸை முடிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். நமக்கு வேண்டியது ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதை வெளியே கொண்டு வந்தாச்சு. மீதி இருக்கிறது என்னம்மா, உங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ உங்களுடைய 9th ப்ராப்பர்ட்டியும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 10th ப்ராப்பர்ட்டி 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எல்ஹெச்எஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். 1ன்றது நார்மல் 1 தான். ஸோ 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சரை போடுறேன். 1 இன்ட்டு எனிதிங் இஸ் த சேம் ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும். அந்த 1 உள்ளே கொடுத்தாலுமே அப்படி தான். ஸோ 1 இன்ட்டு ஏஎன் எக்ஸ்என், அதாவது ஏஎன் எக்ஸ்என் தட் இஸ் நத்திங் பட் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ 10 விஷயமும் ப்ரூவ் பண்ணதுனால என்ன சொல்லிடலாம் கடைசியாக, தேர்ஃபோர் V is a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்ன்றது சொல்லிடலாம். அவ்வளோதாம்மா அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.